நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அப்படின்னா தோண்ட 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 நீரூற்றிலிருந்து வருது, நீரூற்றிலிருந்து தண்ணி நிரம்பி வழியுது, டெய்லி ஃப்ரெஷ் வாட்டர் வந்துட்டே இருக்குது. அப்படிப்பட்ட புதிய புதிய வருமானங்கள், புதிய புதிய சந்தோஷங்கள், புதிய புதிய உறவுகளை கர்த்தர் உங்களுக்கு தந்து, உங்களையும் என்னையும் கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத, ஆமேன், கரங்களை தட்டும் போதே அந்த வார்த்தை அப்படியே ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேறட்டும். ஆண்டவரே, நீ வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். தோண்ட தோண்ட வந்து கொண்டே இருக்கட்டும், செலவழிக்க செலவழிக்க வந்து கொண்டே இருக்கட்டும். ஆண்டவரே, புதுமையாய் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பீராக. ஐடியாக்களை கர்த்தர் தருகிறவர், வருமானத்தை ஆண்டவர் தருகிறவர், புதிய புதிய ஆசீர்வாதங்களை தோன்ற பண்ணுகிற கர்த்தராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதமே என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு ஏதோ ஒன்றை கொடுத்து நம்மளை நிப்பாட்டுகிறவர் கர்த்தர் கிடையாது. நம்முடைய ஆண்டவர் என்ன அப்படின்னா, புதுசா ஆண்டவர் தருகிறவர். டெய்லி காலைதோறும் அவருடைய கிருபைகள் என்னவா இருக்கிறதுனா புதிதா இருக்கிறது. நீங்க வாஞ்சியா இருந்தீங்கன்னா கர்த்தர் புதுசா எல்லாத்தையும் தருவார். ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது டிஃப்ரெண்டா ஆண்டவர் கொடுத்தார். ஒரு வெற்றியை கொடுத்த உடனே கர்த்தர் அமைதியா இல்லை, இன்னொரு வெற்றியை கொடுத்தார், இன்னொரு உயர்வை கொடுத்தார், இன்னொரு வருமானத்தை கொடுத்தார். அதனால நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் இந்த ஆசீர்வாதத்தை உலகத்தானுக்கு அல்ல, நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். நீங்க இந்த வசனத்தை உறுதியாய் பற்றி பிடிச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, எனக்கு புதுமையாய் நான் இந்த வருஷம் பார்க்கணும், இந்த மாதத்துல நான் பார்க்கணும், எனக்கு புதிதான ஒரு வருமானத்தை கர்த்தர் தரணும், ஒரு புதிதான மகிழ்ச்சியை நான் பார்க்கணும், ஒரு புதுமையை நான் பார்க்கணும். இருக்கிற நிலைமையிலிருந்து கர்த்தர் புதிதான காரியத்தை தருகிறார். ஆமென். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய்.